தளபதி அவர்கள் நடித்து ஒரு உச்சநிலைக்கு வருகின்ற பொழுது ரசிகர் மன்றம் உருவாக்கப்படுது. அந்த ரசிகர் மன்றத்தை அவர் அப்படியே விடலை. அந்த ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றுறார். அந்த நற்பணி மன்றம் நற்பணி இயக்கமாக மாறுது. அந்த நற்பணி இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறுது. அந்த மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகமாக இன்று மாறி இருக்கு. நாளைக்கு ஆளுங்கட்சியாக வரப்போகிறது. இதுதான் உண்மை. அந்த மக்கள் இயக்கத்தில் கேட்குறாங்களே என்ன செஞ்சாருன்னு. முதியோர் உதவித்தொகை திட்டம் நம்ம செய்கிறோமா இல்லையா? முதியோருக்கு மாதம் 500 ரூபாய் கொடுக்குறோம். 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு இலவச வீடு கட்டி கொடுக்குற திட்டம் நம்ம பண்றோமா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா இல்லையா? சொல்லுங்கப்பா, கை தட்டுங்க. வீடு கட்டி கொடுக்குற திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விலையில்லா விருந்தகம் நடத்துறோம். இரவு பாடசாலை நடத்துறோம். நூலகம் நடத்துறோம். குருதியகம் நடத்துறோம். வெளியகம் நடத்துறோம். இதெல்லாம் ஏன் எங்க அண்ணன் தனியரசுக்கு தெரியல அப்படின் போது எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவருடைய சொந்த பணத்தை, அவர் உழைத்த பணத்தை, அவர் வேர்வை சிந்திய பணத்தை மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கார். 15 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் உதவி செய்ததால் தான் அவர் திரையிலிருந்து வரார் என்பதற்காக மக்கள் கூட்டமாக வரல. அவர் திரையில் இருந்தாலும் தரையில் இருந்து மக்களுக்காக உதவி செய்தார் என்கின்ற ஒரு உணர்வோடு தான் மக்கள் அணிதிரண்டு வராங்க. அதனாலதான் 12 லட்சம் மக்கள் அந்த மாநாட்டில் திரண்டார்கள். மாநாடு நடத்த முடியாது, மாநாடு நடத்துவதற்கு இவருக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க, இவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க, பயந்துருவார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மாநாடை நடத்தினாரா இல்லையா? நாங்க யாருக்கும் பயந்தவங்களாம் கிடையாதுங்க. நீங்களே ப்ரொடியூசரா இருப்பீங்க, நீங்களே தியேட்டரை நீங்களே வச்சுப்பீங்க, நீங்களே ஆட்சி நடக்கும், உங்ககிட்டயே அதிகாரமும் இருக்கும், நீங்களே கள்ளச்சாராயத்தை விற்பீங்க, நீங்களே கள்ளச்சாராய புழக்கத்தை ஏற்படுத்துவீங்க, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியத்தை கொடுக்க மாட்டீங்க, நீட் தேர்வை ரத்து செய்யறன்னு பொய்யான வாக்குறுதியை கொடுப்பீங்க. நான் அப்பா ஸ்தானத்திலிருந்து கேட்கிறேன், தயவு செய்து யாரும் சாராய குடிக்காதீங்கன்னு முதலமைச்சர் அவர் சொல்வாரு. நீங்க தானே ஆட்சியில் இருக்கிறீங்க, அதிகாரத்தில் இருக்கிறீங்க. நான் வந்தவுடன் மதுக்கடைகளை படிப்படியாக இழுத்து மூடுவேன் என்று சொன்னீர்களே, எத்தனை கடையை மூடுனீங்க? ஆட்சியும் அதிகாரமும் உங்க கையில இருக்கு சார். நீங்க தான் சார் நடவடிக்கணும். சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டு இருக்கு. அண்ணா நகரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. உச்ச நீதிமன்றமே கண்டித்ததா இல்லையா? தமிழ்நாடு காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கண்டித்ததா இல்லையா? அப்போ உங்கள் மீது குற்றத்தை வைத்துக்கொண்டு, உங்கள் மீது தவறுகளை வைத்துக்கொண்டு அரசியலுக்கு வரக்கூடிய எங்களை பார்த்து இதை பண்ணுவீர்களா? உறுதியாக சொல்றேன், தலைவர் தளபதி அவர்கள் வேங்கை வயலுக்கு செல்வார். மேல் பாதியில் ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள் செல்லக்கூடாது என்று தடுத்து வச்சிருக்காங்க. ஆனா நீதிமன்றம் சொல்லுது, தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் நீங்க பட்டியலின மக்களை அந்த கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. இந்த அரசு என்ன தெரியுமா பண்றாங்க? ஐயா கலவரம் ஏற்பட்டுரும், அதனால என்ன பண்ணிடலாம், கோயிலை இழுத்து மூடிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசு இவங்க எங்களை பார்த்து சொல்றாங்க, எங்க தலைவர் தளபதி அவர்கள் பரந்தூருக்கும் செல்வார், வேங்க வயலுக்கும் செல்வார், மேல்பாதி மக்களுக்காகவும் குரல் கொடுப்பார். இனி போராட்ட களத்தில் எல்லா இடங்களையும் எங்க தலைவர் தளபதி அவர்களை நீங்க பார்க்க தான் போறீங்க. இந்த ஆட்சியை வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு படை தலைவனாக எங்க தளபதி வராரு. போற்றுவோர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும். விமர்சிப்பதுதான் உங்களுடைய வேலை. நீங்க விமர்சிட்டே கொண்டுங்க. அண்ணன் அவர்கள் சொன்னாங்க, அவர் பணம் சம்பாதித்தார், ரசிகர்களை ஏமாற்றி கொண்டிருக்கார், அவரை நம்பாதீங்க அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொல்கின்ற பொழுது எனக்கு கோபம் வரும். ஏன்னா அவர் எனக்கான தலைவர், தளபதி அவர்கள் எனக்கான தலைவராக இருக்கிறார், என் கட்சிக்கான தலைவராக இருக்கிறாரு, பல கோடி மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவராக இருக்கின்ற பொழுது ஒரு பொது ஊடகத்தில் எங்க தலைவரை விமர்சிக்கும் போது திருப்பி கேள்வி கேட்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் நான் கேட்கிறேன், எங்க என் தலைவனை நான் விட்டு கொடுக்க முடியாதுங்க. அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதை சந்திப்பதற்கு நான் தயார். எனக்கு அவர் தலைவருங்க. அவர் பின்னாடி கோடிக்கணக்கான ரசிகர்கள் தோழர்கள் எல்லாரும் இருக்கும் போது நீங்க ஒருமையில பேசுவது, அவதூறா பேசுவது பயங்கரமான ஞாபக சக்தி அப்படின்னு அண்ணன் போஸ் வெங்கட் அவர்கள் தான் பதிவு பண்ணியிருந்தாங்க. நான் அதில் ட்விட்டர்ல பதிவு போட்டிருந்தேன், அரசியலில் ஞாபக சக்தி ரொம்ப முக்கியம், ஞாபக சக்தி இல்லைன்னா தத்தின்னு சொல்லிடுவாங்க. நன்றி, வணக்கம்.